ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாண்டிய நாட்டு தலங்களில் பாகம் 8. ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஸ்ரீ வடபத்திர சாயி பெருமாள் திருக்கோயில். பூமி தேவியே மகளாக பிறந்த அதிசயம். பெரியாழ்வார் நந்தவனத்தில் துளசி செடியின் அடியில் ஒரு குழந்தையை கண்டெடுத்தார். அவர்தான் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள். கடவுளுக்கே மாலை போட்டு அழகு பார்த்த ஒரு பக்தியோட அன்பு இன்னைக்கும் இங்க இருக்கிற காத்துல கலந்திருக்கு. கோதை சூடிய மாலை பெருமாளுக்கே பிரீல் அவுட் மாலை. ஆண்டாள் தான் சூடிக்கொண்ட மாலையை தான் பெருமாளுக்கு கொடுப்பார். இன்றும் திருப்பதி பிரம்மோற்சவத்தின் போது இங்கிருந்துதான் மாலை செல்கிறது. பக்தியிலையும் ஒரு தனி ஸ்டைல் இருக்குன்னு உலகத்துக்கே காட்டியவர் ஆண்டாள் நாச்சியார். ஆலிலை கண்ணன் வடபத்ரசாயி இங்கே மூலவர் பிரம்மாண்டமான உருவத்தில் ஆலிலையில் பள்ளி கொண்ட வடபத்ரசாயியாக காட்சி தருகிறார். உலகமே அழிஞ்சாலும் ஒரு ஆலிலையில குழந்தையா மிதந்து நம்மை காப்பாத்துற அந்த மாயவன் இங்கதான் ராஜாவா இருக்கிறாரு. தமிழ்நாட்டின் அடையாளம் அந்த பிரம்மாண்ட கோபுரம். 11 நிலைகளை கொண்ட இந்த 192 அடி உயர கோபுரம் எந்த ஒரு சிமெண்ட் அல்லது இரும்பு கம்பிகள் இல்லாமல் வெறும் செங்கல் மற்றும் சுண்ணாம்பால் கட்டப்பட்டது. இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த கோபுரம். அடுத்த பகுதியில 62வது தலம் பத்தி பார்க்கலாம். அடியேந்தாசன் ரெங்கா ரவிச்சந்திரன். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.